ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள தளபதி 69க்கு இவ்வளோ பிரச்சனையா? மூடி கிடந்த சூர்யாவோட வாடிவாசல் இப்போ திறந்தாச்சு. தல அஜித் போலவே எவ்வளவுதான் தடை வந்தாலும் தொடர்ந்து பட்டைய கலப்பும் விடாமுயற்சி. டாப் கியர்ல டாப் ஸ்டார் பிரசாந்த். வாங்க இந்த சினிமா அப்டேட்ல என்ன இருக்குன்னு உள்ள போய் பார்க்கலாம். இந்த சினிமா அப்டேட்டை உங்களுக்காக வழங்குறது சென்னை பேப்பர் மில்ஸ் ரோட் பெரம்பூரில் இருக்கிற BR தங்க மாளிகை. ஒவ்வொரு நாளும் புது புது அப்டேட்ஸ், புது புது ஆஃபர்ஸ் கொடுக்குற நம்ம BRTயோட அஃபிஷியல் இன்ஸ்டா பேஜ் எங்கே இருக்குது, ஒரு முறை கிளிக் பண்ணி உள்ளே என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அதில் குறிப்பாக ஒரு விஷயம், 1 கிராமுக்கு 1/2 கிராம் இலவசம். அது எப்படின்னு எக்கச்சக்கமான பேருக்கு கியூரியாசிட்டி இருந்தது. வந்தாங்க, பார்த்தாங்க, வாங்கினாங்க. உங்களுக்கும் தேவைன்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராம் லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். கூடவே ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. தளபதி 69 H வினோத் தான் பண்ண போகிறாரு. அது பொலிட்டிக்கல் படமாக இருந்தாலும் கொஞ்சம் கமர்ஷியல் படமாக தான் இருக்கும். அது இந்த அக்டோபர் 4ஆம் தேதி படப்பிடிப்பு ஆரம்பித்து முதல்கட்ட படப்பிடிப்பு அக்டோபர் 2 வரைக்கும் நடக்கும்னு நம்ம சேனல்லே ஒரு நியூஸ் போட்டிருந்தோம் ஆல்ரெடி. ஆனால் இப்போது அதுலேயும் ஒரு மாற்றம் வந்திருக்கு. என்னென்னா, தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் நடிகர் சங்கத்துக்கும் ஏற்கனவே ஏகப்பட்ட பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு ஸ்ட்ரைக் அறிவிக்கிறதா இருந்தாங்க. அவங்க சொன்னது மாதிரியே நவம்பர் மாதம் அறிவிச்ச இந்த ஸ்ட்ரைக்கு இப்போது கண்டிப்பாக அமல்படுத்த தான் போகிறாங்க. அதுக்காக ஒரு முன்னெடுப்பாக தான் தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கத்திலிருந்து ஆட்களை வர வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு நடிகர் கார்த்திக்கும் நாசர் வந்திருக்காங்க. விஷால் வரவே இல்லை. ஏற்கனவே அவரை பற்றி சில தகவல்கள் முன்ன பின்ன போய்கிட்டு தான் இருக்குது. அது போலவே இந்த வாட்டியும் அவர் வரவே இல்லை அப்படின்னு தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து தகவல்கள் வருது. என்ன பேசியிருக்காங்கன்னா, 11 நிபந்தனையை முன் வச்சிருக்காங்க. நடிகர்கள் தங்களோட சம்பளமாக தயாரிப்புக்கான செலவுலேருந்து கிட்டத்தட்ட 80% முதல்ல வாங்கிடுறீங்க. அதுக்கு கடன் கட்டியே மாளலை. அப்புறம் இருக்கிற 20% வச்சு எங்களால் படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் படம் ஆரம்பிக்கும் போது 10%, அப்புறம் ஷெடியூலாக உங்களுக்கு 10% கொடுத்துட்றோம். டப்பிங் பேசும்போது டோட்டலாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கையில் கொடுத்துட்றோம் அப்படின்னு ஒரு பிரதானமான கோரிக்கை வச்சுருக்காங்க. இது கூடவே நீங்கள் ஷூட்டிங் வரும்போது கூட்டின்னு வர ஜிம் பாய்ஸு, மேக்கப் ஆர்டிஸ்ட்டு அதுக்கெல்லாம் நீங்கள் பே பண்ணிக்கோங்க, நாங்கள் தான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்றோமே அப்படின்னு சொன்னதுக்கு நடிகர் சங்க தரப்புல இருந்து எல்லாத்துக்கும் தலையை ஆட்டிட்டு வந்திருக்காங்கன்னு கேள்விப்படுறோம். ஏன்னா இப்போ எதனா பேசி பிரச்சனையாகி ஷூட்டிங்லாம் நிப்பாட்டிட்டா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? தலையை ஆட்டிட்டு நிர்வாகிகள்கிட்ட கேட்டுட்டு நாங்கள் உங்களுக்கு தகவல் சொல்கிறோம் அப்படின்னு வந்ததா ஒரு தகவல். ஆனாலும் தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பேசி முடிவெடுத்து தகவல் சொல்லுங்கள், அது வரைக்கும் நாங்கள் அறிவிச்சது தான், அக்டோபர் மாதமே ஸ்ட்ரைக்கு வரும் அப்படின்னு சொன்னதுனால அக்டோபர் 4 ஆரம்பிக்கிறதா இருந்த தளபதி 69ஓட ஷூட்டிங் என்ன ஆகுன்னே தெரியல. யாரு கண்ணுப்பட்டுச்சோ தளபதி படத்துக்கு இப்படி ஒரு சோதனை. ஆனாலும் படப்பிடிப்பு ஆரம்பித்து அமக்கலமாக ரிலீஸ் ஆகும்னு எல்லாரும் எதிர்பார்க்கலாம். இயக்குனர் வெற்றிமாறன் பார்க்குறவங்கலாம் சூர்யாவை வச்சு நீங்கள் இயக்கிறதா இருந்த வாடிவாசல் என்ன ஆச்சுன்னு கேட்டு வாடிவாசல் மூடிவாசலாக போச்சுன்னு சிலர் விமர்சனமும் பண்ணியிருந்தாங்க. இது சம்மந்தமாக சமீபத்தில் நடந்த ஒரு பேட்டியில் வெற்றிமாறனே ரொம்ப ஓப்பனாக பேசியிருந்தார். பலரும் எங்களை விமர்சிக்கிறாங்க, ஆனாலும் இந்த படப்பிடிப்பு இப்போ ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லி ரொம்ப வேகமாக வேலை நடந்துகிட்டு இருக்கிறதா பேச்சு. ஏற்கனவே இயக்குனர் அமீருக்கும் ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் ராஜாவுக்கும் நடந்த பிரச்சனையில் சூர்யாவோட குடும்பத்துக்கும், அதாவது நடிகர் சூர்யா, கார்த்திக், சிவகுமார் குடும்பத்துக்கும் அமீருக்கும் ஒரு சின்ன மன கஷ்டம் இருந்தது. அதனால இந்த வாடிவாசல் படத்தில் சூர்யா நடிப்பாரா இல்லை வேற யாரும் நடிப்பாரும் ஒரு கேள்வி இருந்தது. சூர்யா நடிக்கிறாரோ இல்லையோ கண்டிப்பாக அமீர் அந்த படத்தில் ஃபிக்ஸ் ஆகிட்டார். அப்புறம் அதை தொடர்ந்து நடந்த பேச்சுவார்த்தையில் மறுபடியும் நடிகர் சூர்யா அதை நடிக்க தான் போறாருன்னு உறுதியாயிடுச்சு. இந்த படப்பிடிப்புக்காக மதுரையில் ஆஃபீஸ் போட்டு வேகமாக வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த படப்பிடிப்பில் காட்ட போகிற காட்சிகள்லாம் ஜல்லிக்கட்டை மையமாக வச்சிருக்கிறதுனால ரொம்பவே தத்ரூபமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறையவே மெனக்கட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கிறதா தகவல். மறுபடியும் விடாமுயற்சி படத்திலிருந்து அப்டேட் வர ஆரம்பிச்சிருச்சு. விடாமுயற்சி படம் ஆரம்பித்த நாளிலிருந்து இன்னைய வரைக்கும் எக்கச்சக்கமான குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது. யார் இயக்குனர்ன்றதுலேருந்து ஆரம்பித்து அந்த படம் பல பிரச்சனைகளை பார்த்து தான் நடந்து வந்துட்டு இருக்கு. சமீபத்தில் அஜர்பைஜானில் நடந்த ஆக்சிடென்ட் வீடியோ வெளியாச்சு. அதுக்கப்புறம் சின்ன ஃபோட்டோஸ் வந்துச்சு. ஆனால் இப்போ விடாமுயற்சி படக்குழு விடாமுயற்சியோட அடுத்தடுத்த அப்டேட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. சமீபத்தில் கூட தசரதி, சுரேஷ் கண்ணன் இந்த படத்தில் இருக்கிறது போல் அவங்களுக்காக தனித்தனியாக ஒரு 2 போஸ்ட் விட்டுருந்தாங்க. எது எப்படியோ தலையை நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே போதும் அப்படின்னு நினச்சி கொண்டாடுற தலை ரசிகர்களுக்கு இந்த போஸ்டரே ஒரு பெரிய கொண்டாட்டத்தை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் தலை இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காரு, மகிழ் திருமேனி தலையை வச்சு இந்த படத்தில் என்ன சொல்ல வராரு, இந்த படம் ஏகேவுக்கும் மகிழ் திருமேனிக்கும் எப்பேற்பட்ட சக்ஸஸ் கொடுக்குன்னு பார்க்கலாம்.
விடாமுயற்சி படத்தில் இந்த வீட்டுக்கு வந்து ஜூலை மாதம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தால் தன்னுடைய மனைவி ஷாலினியை பார்த்துட்டு போன ஃபோட்டோ வலைதளத்தில் ரொம்பவே வைரலாக போச்சு. அதில் அஜித்குமாரோட மகன் ஷாலினியோட நெத்தியில் முத்தம் கொடுத்ததும் அடடா அம்மாவுக்கு என்ன ஆச்சு, பிள்ளை எவ்வளோ ஏங்கி போச்சு பார்த்தியான்னு ஏகப்பட்ட பேர் கீழே கமெண்ட்ஸ் போட ஆரம்பித்தாங்க. இப்போ ஷாலினி எப்படி இருக்காங்கன்னு எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருந்ததை நிவர்த்தி பண்ணுறது போல் வரலட்சுமி விருதத்தன்னைக்கு அவங்க ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. தலை ஹாப்பி என்னாச்சு. ஒரு காலத்தில் எல்லாருக்கும் பிடிச்ச ஆக்டரா சாக்லேட் பாயா அதிக பெண் ரசிகைகளை கொண்ட நடிகர் டாப் ஸ்டார் பிரசாந்த். அவர் ஜீன்ஸு ஆனலகனில் அவருக்கு இருந்த ஃபேன் ஃபாலோவிங்க வேற லெவல். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாக ஃபார்ம் அவுட் ஆகியிருந்த டாப் ஸ்டார் பிரசாந்த் இப்போ தளபதி 68க்கு அப்புறம் மறுபடியும் திரும்ப டாக் ஆஃப் தி டவுனாக மாறி இருக்காரு. அவர் தளபதி 68ல் இருக்காருன்னு ப்ரொமோட் ஆனதுனாலேயே அவர் நடித்த அந்தகன் படத்து மேலே எல்லாருக்கும் நல்ல எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுறது போலவே அந்தகன் படம் திரைக்கு வந்து நல்ல ரிவ்யூ வாங்கிட்டு இருக்கு. அதனால குஷியான டாப் ஸ்டார் பிரசாந்த் வருஷத்துக்கு 4 படம் பண்ண போகிறதாகவும் மறுபடியும் தமிழ் சினிமாவில் ஒரு கலக்க போகிற முடிவில் இறங்கி எக்கச்சக்கமான படத்தை இப்போ கமிட் பண்ணிட்டு இருக்காரு. கடைசியாக ஒரு குட்டி தகவல், இப்போ ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ஹிட்டான படத்தெல்லாம் ரீரிலீஸ் பண்ணுறது ஒரு வழக்கமாக போயிடுச்சு. தளபதியோட கில்லி, தலைவரோட இந்தியன் அப்படின்னு எல்லா படத்தையும் ரீரிலீஸ் பண்ணி அதுலேயும் இப்போ கல்லா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது போலவே எடிட்டர் மோகனோட பையனான ஜெயம் ரவியோட எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியும் ஜெயம் படமும் மறுபடியும் ரீரிலீஸ் பண்ண போகிற பேச்சு. ரீரிலீஸ் பண்ண போகிறது சந்தோஷம் தான், ஆனால் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னதான் எடிட்டர் மோகன் தயாரிப்பாளராக இருந்தாலும் அவரோட மகனான ஜெயம் ரவியை வச்சு ஆரம்ப காலத்தில் நிறைய படம் எடுத்தார். ஆனால் ஜெயம் ரவி இப்போ தன்னோட அப்பாவுக்கு கால் ஷீட் கொடுக்காம தன்னுடைய மாமியாரோட தயாரிப்பு நிறுவனமான இன்னொரு கம்பெனிக்கு கால் ஷீட் கொடுத்து அங்கேயே பிஸியாக இருக்கிறதுனால இவர் கேட்டு பார்த்து அவர் கால் ஷீட் கொடுத்த படம் இல்லை கடந்துட்டு போகுது. நம்ம பையனை வச்சு ஏற்கனவே எடுத்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணிடலான்ற முடிவுக்கு வந்து இப்போ அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதுபோல் இன்னும் சுவாரஸ்யமான சினிமா அப்டேட் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம ஹால்மார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு சினிமா அப்டேட்டோட உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.